வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்ருக்கோம். டாக்டர் M.S. உதயமூர்த்தி அவர்கள் இந்த நூலின் ஆசிரியர். இந்த நூல் பற்றி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பகுதி 12 இருக்கோம். 12ஓட தலைப்பு என்னென்னாக்கா நம்பிக்கை எனும் வழிகாட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் M.S. உதயமூர்த்தி அவர்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் எண்ணங்களை எப்படி பயன்படுத்தலாம், எண்ணங்களை எப்படி உபயோகிக்கலாம், அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அப்படின்றத பற்றியான உளவியல் ரீதியான விஷயங்களை இந்த நூலை நமக்கு விளக்கி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம அவருக்கு நன்றி தெரிவிச்சுப்போம். இந்த வீடியோவோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும். சரி, வாங்க பகுதி 12 நம்ம பார்ப்போம். நம்பிக்கை எனும் வழிகாட்டி. எண்ணம் மனத்தில் ஒரு கணப்பிரிவில் தோன்றி மறையும் ஒரு நிகழ்ச்சியாய் முடியலாம். வேர்விடாத லேசான ஆசையாய் தோன்றி மறையலாம். ஆசையாய் பல நாள் இருந்து கரையலாம். எண்ணம் திரும்ப திரும்ப எழும்போது மனத்தில் அது நம்பிக்கையாய் வேர்விடுகிறது. நம்பிக்கை தான் நோய்களை குணப்படுத்துகிறது. நம்ப முடியாத காரியங்களை நடைமுறை அனுபவங்களாக மாற்றுகிறது. ஒரு சமயம் கை கால் முடக்கப்பட்டு மருத்துவம் பெறுவோர் தங்கியிருந்த மருத்துவமனையில் தீப்பிடித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த நோயாளிகள் யாரும் நடக்கக்கூடியவர்கள் அல்லர், கைவண்டியில் செல்பவர்கள். நெருப்பு என்றதும் எல்லோரும் உயிர் தப்பினால் போதும் என்று எழுந்து ஓடத் துவங்கினர். மருத்துவமனையில் இருந்த 2 நோயாளிகளை தவிர மற்ற எல்லோரும் உயிர் தப்பினர். இத்தனை நாள் எழுந்து நிற்கக்கூட முடியாதவர்களால் எப்படி எழுந்து ஓட முடிந்தது? உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மகத்தான சக்தியை கொடுத்திருக்கிறது. இந்த சக்தி இத்தனை நாளும் அவர்களுக்குள் தான் இருந்தது. பின் ஏன் அவர்கள் எழுந்து நடமாட முடியவில்லை? காரணம், நம்மால் நடக்க முடியாது என்ற நம்பிக்கையே அவர்களை கைவண்டி நோயாளியாக்கியது. மருத்துவமனையிலிருந்து தப்பிய பலர் நாளடைவில் இயல்பாகவே நடக்க துவங்கி மருத்துவமனையிலிருந்து நீங்கினர். எண்ணம் நம்பிக்கையாக மாறும்போது அது பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது. நம்மில் பலரும் இப்படித்தான் முடியாது என்ற எண்ணங்களால் முடக்கப்பட்டு கிடக்கிறோம். 1930 மாசசூசெட்ஸ் எனும் மாநிலத்தில் மால்டன் என்ற ஊரில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இறந்து போனார். சில நாட்களில் அவரது சமாதியை தரிசித்ததால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் என்று ஒரு வதந்தி பரவ துவங்கியது. குருடர்களும் முடவர்களும் நோயாளிகளும் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள். சமாதியை தரிசித்தார்கள். கழி ஊன்றி வந்தவர்கள் ஊன்றுகோலை தூக்கி எறிந்துவிட்டு தாங்கள் குணமடைய உற்சாகத்தை தெரிவித்துக் கொண்டனர். அது நிகழ துவங்கிய 30 நாளில் இந்த உண்மைகளை அறிய வேண்டி கத்தோலிக்க மாநில மதகுரு சமாதியை அடைத்து பூட்டிவிட்டார். ஆனால் 4 மாத விசாரணைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் உண்மைதான் என்று அறிந்து மீண்டும் சமாதியின் கதவுகளை திறந்துவிட்டார்கள். இதில் முக்கியமான காரணம் நோயாளியின் மனநிலையே. சமாதி அடைந்த சாமியார் மீது நோயாளிகள் வைத்த அசாதாரண நம்பிக்கையே நோய் குணமாக காரணமாயிருக்கிறது. மனத்தில் நம்பிக்கை பிறந்தவுடன் உடலில் ஏதோ ஓர் அதிசயம் நிகழ்கிறது. அதே போலத்தான் நமது லட்சியங்கள் நம்பிக்கையை மாறும்போது சாதனைக்கான பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. அமெரிக்கா விஞ்ஞானபூர்வமாக எதையும் அறியும் நாடு. இங்கும் இன்னமும் நம்பிக்கை மூலம் மக்களை குணப்படுத்தும் மத குருமார்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். இதில் விசித்திரம் என்னவென்றால், சில தூயவர்களிடை பல ஆஷாட பூதிகளும் உழவுவதுதான். ஆஷாட பூதிகளின் இந்த செயல்களே பல விஷயங்களில் நமது அவநம்பிக்கைக்கு காரணமாக இருக்கின்றன. நமது ஊரில் இப்படி நோயை குணமாக்கும் சாமியார்களின் சமாதிகளும் பெண்களின் குழந்தைகளின் மயான உறைவிடமும் அடிக்கடி செய்திகளாக வந்து பரபரப்பை ஊட்டிய வண்ணம் இருக்கின்றன. உண்மையிலேயே வெளி மாற்றம் ஒன்றுமில்லை. இதில் மனித நம்பிக்கையே மனித உடல் மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இத்தகைய சமாதிகள் நம்பிக்கை ஒரு நல்ல ஊன்றுகோலை தருகின்றன என்று சிலர் விளக்கம் தருகின்றனர். சில மருத்துவர்கள் தங்களால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மருந்து என்று சொல்லி வண்ண தண்ணீரையும் ஊசி போடுகிறேன் என்று கூறி ஊசி மூலம் வெறும் தண்ணீரையும் செலுத்துவதுண்டு. இது மருத்துவ முறைவுக்கு உட்பட்ட ஒழுக்கம்தான். இப்படி குணமாக்குவதை மருத்துவ அகராதியில் பிளாசிபோ என்பார்கள். சரி,
வைத்தியர் நல்ல மருந்து கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையே பல நோய்கள் குணமாக காரணமாய் அமைகிறது. அமெரிக்காவில் சில மனோ தத்துவ நிபுணர்கள் அமெரிக்க இந்தியர்களது குணமாக்கும் சடங்கு முறைகளை பல ஆண்டுகள் அவர்களுடன் வாழ்ந்து பழகி அறிந்தனர். நோயாளியின் மனத்தில் பலவித சடங்குகள் மூலம் நம்பிக்கை ஏற்றுவதே நோய் குணமாக காரணமாக இருக்கிறது என்று அவர்கள் தங்கள் முடிவுகளை வெளியிட்டனர். 3 நண்பர்கள் தங்களது நண்பன் ஒருவன் மீது செய்த விளையாட்டை பற்றிய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். நல்ல மனநிலையுடன் உடல்நிலையுடன் அலுவலகத்துக்கு செல்ல புறப்பட்ட ஒருவனை அவன் நண்பன் பார்த்து, என்ன வந்தது உனக்கு? ஏன் இப்படி நோயாளியை போல் தோன்றுகிறாய் என்றான். அடுத்த நண்பன் தற்செயலாக சந்தித்த போது அடுத்த தெருவில் அவனை நிறுத்தி அவனது உடல்நிலையை பற்றி குறிப்பிட்டு தன் அனுதாபங்களை தெரிவித்து சென்றான். 3ஆமவன் அலுவலகத்துக்கு அவனை சந்தித்து, என்ன நேர்ந்தது உனக்கு என்று அலறினான். மனிதன் உண்மையிலேயே அங்கு கிடந்த சோபாவில் சாய்ந்து விட்டான். அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். இதுதான் கதை. ஆனால் இது கதையல்ல. உண்மையிலேயே பலர் தங்களை பற்றி தவறான நம்பிக்கையில் ஊறிப்போய் நோய்வாய்ப்பட்டு வாழ்க்கையை கழிக்கின்றனர். முடியாது என்ற மனத்தை நம்ப வைத்திருக்கின்றனர். திடமான எண்ணங்களை உள்ளே விடுங்கள். உற்சாகம், ஊக்கம் என்னும் ஒளியை தூண்டிவிடுங்கள். நம்பிக்கை திருவண்ணாமலை தீபமாய் விடிவெள்ளியாய் உள்ளே சுடர்விடட்டும். உங்கள் லட்சிய பாதையில் அது உங்களை அழைத்து செல்லும். இதுவரை நம்ம பகுதியை முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் அடுத்த தலைப்பாக நம்ம எண்ணங்களை அடை காத்தவர்கள் அப்படின்ற நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம். அது 13வது தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ சேனலுக்கு புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா மற்ற தலைப்புகளும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உளவியல் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார்